அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நான் உங்கள் தமிழ் செல்வன். இந்த வீடியோல என்னுடைய பர்த்டேக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கிஃப்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலா என்னுடைய வாழ்நாளிலேயே என்னோட பர்த்டேக்காக கிஃப்டிங் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். காரணம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் சின்ன வயசுல எங்க அப்பா அம்மா தட்டில் சாக்லேட்லாம் போட்டு கொடுத்துட்டு அக்கம் பக்கத்தில் உள்ள வீடுகளுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுக்க சொல்லுவாங்க. அப்போ நம்ம கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். அப்போ எனக்கு ஒரு 10 ரூபாய் 20 ரூபா கொடுப்பாங்க. அதுதான் கிஃப்டாக இருந்தது. லேட்டர் நாங்கள் 6th கவர்மெண்ட் ஸ்கூலில் ஜாயின் பண்ணதுனால அங்கே சாக்லேட் கொடுக்குற ஹேபிட் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஜஸ்ட் விஷஸ் மட்டும் ஷேர் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம காலேஜ் போய் ஜாயின் பண்ணதுல அங்கே தான் எல்லா பீப்புள்ஸும் ஜாயின் பண்ணனால கேக் வெட்டுற ஹேபிட்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ நாங்கள் கேக் வெட்டிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அங்கே கூட பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கிஃப்ட் யாரும் ஷேர் பண்ணிக்க மாட்டோம். எனக்கும் வந்ததில்லை, நானும் யாருக்கும் கொடுத்ததில்லை. ஸோ இதுதான் முதல் கிஃப்டாக இருக்குது. அதனால தான் இந்த வீடியோ போடுறக்கே எனக்கு தோணுச்சு. இப்போ என்னோட ஃப்ரெண்டு அனுப்பிச்ச ஃபர்ஸ்ட் கிஃப்டை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த கவரை பார்த்தாவே தெரியுது இது ஒரு பேக் அப்படிங்கிறது. பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா வைல்ட் கிராஃப்ட் இருக்கு. பக்காவான பிராண்டு, நல்லா இருக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ணி எப்படி டிசைன் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கிஃப்டை என்னோட நண்பர் சேலத்துலேருந்து அனுப்பிச்சிருக்காரு. வாவ் பக்கா, எனக்கு பிடிச்ச பிளாக் அண்ட் ப்ளூ கலர். சூப்பர். வாவ், கிரேட். ஒரு பக்காவான லேப்டாப் பேக்கு. வாவ் சூப்பர். இதாங்க என்னோட நண்பர் அனுப்பிச்ச கிஃப்ட். சூப்பராக இருக்கு. ஆக்சுவலாக இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கரெக்டாக இந்த கலரை சூஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. சூப்பராக இருக்கு. ஆக்சுவலாக இந்த நண்பர்கிட்ட ஒரு முறை பேசிட்டு இருக்கும்போது என்னோட பேக் கிழிஞ்சிருச்சு, நம்ம தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா அவரு நானும் தான் அந்த பேக்கை நம்ம போய் வாங்கினோம். சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அதை மைண்டில் வச்சிருந்து என்னோட பர்த்டே அன்னைக்கு பக்காவா இந்த பேக்கை சூஸ் பண்ணி எனக்கு அனுப்பிச்சிருக்காரு. பழைய பேக்கும் சேம் இதே கலர் தான். ஸோ அதே பேக் எனக்கு அனுப்பிச்சிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. ஆக்சுவலாக நானே இந்த பேக்கை வாங்கலான்ட்டு இருந்தேன். பக்காவே என்னோட நீட் என்னன்னு தெரிஞ்சுட்டு வாங்கியிருக்காரு. ஒரு முறை அவர்கிட்ட ஃபோன் ஏதாச்சும் பேசிட்டு இருக்கும்போது என்னோட பேக் கிழிஞ்சிச்சு, அதை தைக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதை புரிஞ்சுக்கிட்டு மைண்டில் வச்சுட்டு என்னோட தேவையை பூர்த்தி செஞ்சு பக்காவா எனக்கு பிடிச்ச கலரே வாங்கி கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் கிஃப்ட் நண்பா, மிக்க நன்றி. அடுத்ததா என்னுடைய இன்னொரு நண்பர் திருப்பூர்லேருந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கிஃப்ட் இந்த பாக்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும், டாடா கிளிக்ஸ்னு இருக்கு. கண்டிப்பாக இது ஒரு வாட்ச் தான். ஏன்னா இவங்க எங்கிட்ட ஓப்பனாகவே ஒரு பிளான் பண்ணி எங்கிட்ட கேட்டுட்டாங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நீங்களே கிஃப்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் என்னோட தேவை என்னங்கிறது சிலது கேட்டாங்க. நான் சொன்னேன், சரி உங்களுக்கு வாட்ச் தான் பக்கவாக இருக்குன்னு சொல்லி அவங்க டிசைட் பண்ணி அந்த வாட்ச்க்கு என்னென்ன டிசைன் மட்டும் ஒரு லிஸ்ட் போட்டு என்னோட வாட்ஸ்அப் பண்ணாங்க. அதில் ஒரு 4-5 வாட்சை நான் சூஸ் பண்ணி கொடுத்தேன். அதில் ஒரு வாட்சை எனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. பட் இதுக்குள்ளே என்ன டிசைன் இருக்கு அப்படிங்கிறது நானும் உங்களோட சேர்ந்து பிரித்து பார்க்க போகிறேன். பார்க்கலாமா? ஓ, ஃபாஸ்ட் ட்ராக். வாவ் சூப்பர். நைஸ் வாட்ச். பக்கா ஒயிட் டைல்ல பிளாக் கலர். சூப்பரா இருக்கு. வியர் பண்ணி பார்க்கலாமா?
வாவ் வாவ், எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? இந்த கிஃப்ட் அனுப்பிச்ச 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். இந்த 2 கிஃப்ட்டுமே வெரி வெரி யூஸ்ஃபுல் டு மீ. என் கூட டெய்லியும் டிராவல் பண்ண போகிற கிஃப்ட்டு. ஸோ வெரி வெரி தேங்க்ஸ். ஆக்சுவலாக நிறைய பேர்த்துக்கு எப்படி கிஃப்ட் பண்ணுறோன்னு கூட தெரியல. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உபயோகப்படுமா படாதா அப்படிங்கிற கூட திங்க் பண்ணாமல் ஏதோ ஒரு பொருளை வாங்கி கொடுத்துட்றாங்க. அவங்களும் ஏதோ அன்பாக கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஏற்றுக்குவாங்களே தவிர பிடிக்குமா பிடிக்காதங்கிறது நம்ம தான் டிசைட் பண்ணோம். இந்த 2 நண்பர்களும் பார்த்தீங்கன்னா பக்காவாக பிளான் பண்ணி எனக்கு எது தேவையோ அதை பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதே மாதிரி நீங்களும் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அப்படி தெரிஞ்சுக்கக்கூடிய உங்களுக்கு நாலேஜ் கம்மியாக இருந்தது அப்படின்னா ஓப்பனாக அவங்க கிட்ட கேட்டுருங்க. அந்த பொருளை வாங்கி கொடுங்க. அன்பாலையும் ஏற்றுக்குவாங்க. அதே நேரத்தில் ஒரு உபயோகப்படுற பொருளாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி கிஃப்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணி கொடுக்கும்போது உங்களோட ரிலேஷன்ஷிப்போட பாண்டிங் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே நேரத்தில் ஒருத்தவங்க உங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் அவங்களுக்கு திருப்பி பண்ணணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. காரணம் இப்போ உதாரணத்துக்கு என்னையே எடுத்துக்கோங்க. எனக்கு கிஃப்ட் பண்ணுற ஹேபிட்டே கிடையாது. இந்த 2 பேர் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க கிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு அவங்களுடைய பர்த்டேவே வந்தது. பட் நான் அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணலை. அவங்களும் எங்கிட்ட இருந்து எந்த ஒரு கிஃப்ட்டும் எதிர்பார்க்க மாட்டாங்க. என்னை பற்றி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். எனக்கு அந்த ஹேபிட் கிடையாது அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபுல் லவ்வோட பண்ணுங்க. இல்லாட்டி நீங்கள் தாராளமாக வந்து லீவ் பண்ணிடலாம். கிஃப்ட் பண்ணுங்கிறது கட்டாயம் கிடையாது. ஸோ நண்பர்களே, இப்போ நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஐடியாலஜியை யூஸ் பண்ணி பக்காவாக பிளான் பண்ணி நல்ல கிஃப்டாக வாங்கி கொடுங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து அதே நேரத்தில் நீங்கள் ஒருத்தருக்கு கிஃப்ட் பண்ணும்போது நேரத்தில் நீங்கள் ஒருத்தருக்கு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஆகும். அதே நேரத்தில் ஒரு நண்பர் வந்து உங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நீங்களும் திருப்பி பண்ணணும் விருப்பம் இல்லாமல் யாரும் அது ஓரளவுக்காவது தெரியும். அதுதான் காமிச்சிட்டோம்ல, அதுக்கப்புறம் பேக் தெரியணும். டைரக்டர் தான் கோவப்படணும். ஆக்டர்ல கோவப்படக்கூடாது. நான் தான் கண்டென்ட் ரைட்டர். என்னத்த நீ கிளிக்கிறீங்க? கரெக்ட்டா சொல்லணும்ல. இங்க பாக்கும்போது தானே தெரியும். ஐயோ பெரிய வேலை. சொன்ன எதுல விட்டேனே தெரியல. நீ இப்படி நான் ஏன் என்னைய பாக்குற இப்படி? இங்க வந்து நீ பேசி நான் அப்படி குறுக்கு கையாடுறேன். டிஸ்இன்டராக்ட் ஆகுமா ஆகாதான்னு பாரு. அதுக்கு என்ன பேசுன ஒன்று ஸ்டாப் பண்ணி அதுக்கே இன்ட்ராக்ட் ஆகுதுன்னு இங்கே என்ன பண்ண போகிறோம்? சரி போ, நீ சொன்னால் புரியாது உனக்கு. உன்னை பேச விட்டாதான் தெரியும்.